லாங் ஹேர் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா? ஏன் நான் இதை இப்போ சொல்றேன்னா, நானும் பாஸ்ட் 5 இயர்ஸா லாங் ஹேர் க்ரோ பண்ணியிருக்கேன். ஆனா அடுத்த வீடியோல நான் என்னோட லாங் ஹேரை மொட்டை அடிச்சிருப்பேன். அதனால இப்போ ஃபைனலா நான் லாங் ஹேர் வளர்த்துட்டு அந்த லாங் ஹேர் என்னலாம் பண்ணேன்னு சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, நான் லாங் ஹேர் வளர்க்கும் போது கேர்ள்ஸோட கஷ்டம்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணேன். அதெல்லாம் ஃபியூச்சர் vlogல சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் செப்டம்பர் 2019 இருந்து ஹேர் க்ரோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் கொரோனானால ஹேர் கட் பண்ணாம நல்லாவே க்ரோ பண்ணிட்டேன். சடனா 2021 ஆகஸ்ட்ல ஒரு முடிவெடுத்தேன். என்னோட லாங் ஹேரை கேன்சர் பேஷண்ட் டொனேட் பண்ணலான்னு. ஏன்னா அவங்க அதை வச்சு விக்கி செஞ்சுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். டொனேட் பண்ண above 8 inch கிட்ட இருக்கணுமா? எனக்கு லக்கி 9 inch கிட்ட இருந்துச்சு. அப்புறம் நானே வீட்ல ஹேரை ஈவனா கட் பண்ணி மொட்டையும் அடிச்சிட்டேன். அடுத்து எப்படியோ ஒரு ட்ரஸ்ட்டை கண்டுபிடிச்சு அங்க சார்லஸ்னு ஒருத்தரை மீட் பண்ணி என்னோட ஹேரை டொனேட் பண்ணிட்டேன். அப்ப என்ன நினைச்சு எனக்கே ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. அதுக்காக அந்த ட்ரஸ்ட்ல எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அப்புறம் அகைன் 2021 ஆகஸ்ட்ல இருந்து 2024 ஆகஸ்ட் வரைக்கும் ஹேரை க்ரோ பண்ணேன். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஹேரை க்ரோ பண்ணி above 14 inch கிட்ட வளர்த்துட்டேன். பட் இந்த வாட்டி நான் கேன்சர் பேஷண்ட்க்கு ஹேரை டொனேட் பண்ணல. அதுக்கு பதிலா திருச்செந்தூர்ல மொட்டை அடிச்சிட்டேன். அங்கேயே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நடந்துச்சு. என்னோட ஹேரை மட்டும் பர்டிகுலரா எடுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல வரும். சோ மறக்காம பாருங்க.